வணக்கம் நண்பர்களே. தங்கம் இப்போது வரலாறு காணாத விலை உச்சத்தை அடைந்திருக்கிறது. தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும். தங்கம், வெள்ளி 2 உலோகங்களும் எப்போதுமே பாதுகாப்பான முதலீடு என்று பொதுமக்களால் பெரிதும் நம்பப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் 2026இல் இந்த தங்கம் இதே விலையேற்றத்தோடு இருக்குமா அல்லது இதே விலையில் கூட நீங்கள் நீடிக்குமா என்று கேட்டால் சற்று கேள்விக்குறிதான். காரணம், மிக நீண்ட காலமாக பங்கு சந்தையும் இந்த உலோக சந்தை, அதாவது மெட்டல் மார்க்கெட், இந்த இரண்டையும் கவனித்து வரும் நிபுணர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, தங்கம் ஏன் திடீர்னு விலை உயர்ந்தது? இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் இருக்குது. எந்த ஒரு பொருளுக்குமே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குவதன் மூலமாக தங்களிடம் இருப்பில் இருக்க தங்கத்தை வெளியே விற்கிறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை உருவாக்கி தங்க விலை ஏற்றி விட்டாங்க. இனி இது குறையுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம். ஆனால் இது பெரிய அளவில் ஒரு ஏறுமுகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சந்தைகளை, அதாவது வணிக சந்தையை ஆய்வு செய்யும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்போ 2026இல் தங்கத்தை விட அதிகமான மதிப்பில் போகிறது எது? நீங்கள் என்ன நினைக்கலாம்? வைரம், பிளாட்டினம், இந்த மாதிரி மெட்டல் நினைக்கலாம். காப்பர், தாமிரம். இது என்ன காப்பர் போய் எப்படி ஒரு தங்கத்தை விட கூடுதலாக சொல்கிறாருன்னா, உண்மை என்னென்னா, தங்கத்தினுடைய உபயோகம் என்பது ஈடு வைப்பது முதலீடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காப்பருடைய தேவை அதிகரிக்கிறது, தாமிரத்தின் தேவை அதிகரிக்கிறது. தாமிரம் இப்போது உள்கட்டமைப்பு, மின்சார வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் அந்த பேட்டரிகளுக்கானது, ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 பெரிய செக்மெண்ட்டு ஃப்யூச்சரில், அதுவும் 2026இல் வளரக்கூடிய செக்மெண்ட்டில் இந்த 3 செக்மெண்ட் இருக்குது. இந்த 3க்கும் தாமிரம் மிக மிக அவசியமான ஒரு உலோகமாக கருதப்படுகிறது. அப்போது நீங்கள் நீங்கள் முதலீடு பண்ணுற தங்கத்தை காட்டிலும் காப்பர் தங்கத்தை விட அதிகமான முதலீடு பாதுகாப்பு மற்றும் முதலீட்டுக்கான உகந்த ஒரு உலோகமாக அது மாறும். இந்த கணிப்பை எப்படி நம்புறது? என்னங்க செம்பை போய் அப்படின்றீங்க, ஆனால் தங்கத்தோடு கூட செம்பை கலந்து தான் நகையாக்குவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதை தாண்டி இந்த உலோகத்துக்கான, இந்த தாமிர உலோகத்திற்கான தேவை என்ன அதிகரிக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பு, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் மின்சார வாகனங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய வந்துருச்சு. 2026இல் ஆளப்போகும் உலோகம், உலகை ஆளப்போகும் உலோகம் காப்பர் என்பது நிபுணர்களின் கணிப்பு. அதனால் தங்கத்தை விட உங்களுடைய கவனத்தை அங்கே திருப்புங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.